நம்ம ஏரியாவில் மொத்தம் எத்தனை சுற்றுலா தலங்கள் இருக்கு, எத்தனை அருவிகள் இருக்கு? எதுவுமே இல்லை நம்ம. ஃபர்ஸ்ட் பொன்னேரி டேம் இருக்கு. ரெண்டாவது பொன்னேரி டேம் இருக்கு. பொன்னேரி டேம்ல பூங்கா இருக்கு, சரி. போட் சவாரி இருக்கு. பட் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை நாள் ஒதுக்குனா நீ எங்கே போக சொல்லு போதும்? அரை நாள் ஒதுக்குனா ஏதாவது ஒரு தனிமையா ஒரு பூங்கா இல்ல ஒரு தண்ணி இருக்கிற இடம், ஒரு குளம் குட்டை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இதுல நிறைய சிக்கல் இருக்கு. இப்போ எனக்கு வயசு 31 ஆயிடுச்சா, இப்போ நீ நம்ம ஒரு செட்டுன்னு வச்சுக்கோம். நம்ம செட்ல இருந்த எல்லாருமே பார்த்தேன்னா முக்காவாசி பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கரெக்டா? நீ மட்டும் என்ன பண்ணல? நான் மட்டும் பண்ணலைங்கிறது பிரச்சனை கிடையாது. பண்ண எவனுக்கு கூட வரமாட்டான், அதான் பிரச்சனை. என்னன்னா, அப்ப எனக்கு வந்து பொழுதுபோக்குன்றதே வந்து என்னது? ஃபோன் தான். இப்போ நம்ம வந்து 90ல பிறந்தோம். 90னா நான் 90ல பிறந்த 90ல பிறந்த நீ 90ல பிறந்த, அதை விட்டுரு. நான் 90 இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம ஒரு மே மாச லீவு இதுனா கூட என்ன பண்ணுவோம், அம்மாச்சி வீட்டுக்கு போவோம், தாத்தா வீட்டுக்கு போவோம், பாட்டி வீட்டுக்கு போவோம், அங்கதான் விளையாடுவோம், பம்பரம் சுத்துவோம். அப்போ ஒரு கேங் இருந்தாங்க. ஆமா. இப்ப நம்ம ஊர் இப்ப நம்ம வந்து திருச்சியில இந்த இடத்துல பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம பொழுது எப்படி கழிக்கிறது? ஆப்ஷன் இல்லாம இருக்குது. அததான் சொல்ல வர்றேன். ஒரு இதே இல்லையே. சினிமா தியேட்டர் இருக்கு. நான் அன்னைக்கு போறேன், உயிரை கொடுத்து போறேன். நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. உயிரை கொடுத்து போறேன். எங்க போறேன்? மணப்பாறை போறேன். படையப்பா படத்துக்கு எவனாவது பஸ் பிடிச்சு போவானா? போக மாட்டாங்க. நான் போனேன். போயிட்டு ஏன் ஊர்ல ஒண்ணும் இல்ல. போனோம். அதான் ஒரு 10 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தேன். பிரஸ்டியூஷன் ரொம்ப இருந்தது. அது இங்கிலீஷ்ல எனக்கு பார்த்து தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. இருக்கமா மணப்பாறை போயிட்டேன். போயிட்டு பார்த்தா 3 பேர் உட்காந்துருக்காங்க தியேட்டர்ல. 3 பேத்துக்காக வந்து எப்படி டிக்கெட் தருவாங்க சொல்லி தரமாட்டேன்ட்டாங்க. வாழ்க்கை படம் ஓடலையா? ஆனா ஊர்ல என்ன சொல்றாங்க, கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சு அடிச்சு தூக்கி வச்சுன்றாங்க. அது அரசியல் வேற டாபிக். நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப பொழுதுபோக்கு ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு, இந்த தியேட்டர்ல இது ஓடுதுன்னு சொல்றேன். இன்னொரு தியேட்டர் இருக்கு, அது நான் தியேட்டர், இந்த தியேட்டர் அதெல்லாம் நம்ம ஓடுச்சு தெரியுமா? அகண்டா படம். பாலையா அப்படின்னு உனக்கு என்ன தெரியாது அது விஷயம். பாலையா படம். பாலையா தெரியும். பாலையா நிறைய கிராபிக்ஸ்ல நடிச்சிட்டு இருப்பாப்ல, ரியலா நடிக்க மாட்டாப்ல. ரியலா நடிக்க மாட்டாரா? பில்டப்பா பண்ணுவாப்ல. அதான் அந்த மாதிரி 2 படம் தான். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்க 2 ஆப்ஷன், ஒன்று இந்திரா தேட்டர், உதயம் தேட்டர். வெங்கடேஷ் நம்ம ஊர்ல ஒரு தேட்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேட்டரும் இல்லை. தேட்டர் இருந்தா சூப்பரா இருக்கும். தேட்டர் இருந்த காலத்துல அதுல நல்ல படமே ஓட்டலைப்பா. அது வந்து நீ குழந்தையா இருக்கும்போது நீ நல்ல படம் ஓட்டினாங்கல்ல. ஞாபகம் இருக்கு. நீ 80s 90sல இருந்த விஜயகாந்த் படம்லாம் நிறைய ஓடி இருக்கு. அப்புறம் சரத்குமார் படம் ஓடி இருக்கு. சாமி படம்லாம் நிறைய ஓடும். மாரியம்மன் படம், காளியம்மன் படம். தேட்டர் இழுத்து மூடுறதுக்கு முன்னாடி சாமி படம் போட்டாங்க தெரியுமா? ஆமா. அப்புறம் வந்துட்டு இந்த விஜய் படம்லாம் ஓடி இருக்கு. சிவகாசி, திருப்பாச்சி. நீ கடைசியா அந்த படத்தை அதுல பார்த்த படம் சொல்லுங்க. கடைசியா பார்த்தது வந்துட்டு மதுரையா ஏதோ ஒரு படம் ஓட்டினாங்க. நான் போக்கிரி படம் பார்த்தேன் 2007 சம்மர்ல பார்த்தேன். அழகிய தமிழ் மகன் பார்த்தேன். அதுல அழகிய தமிழ் மகன் அப்படியா? மதுரைக்கு போகாதடி அப்படின்னு வருவேன். அல்ல 2007 தானே அவங்க ஆட்சி எப்போ வந்துச்சு? டிஎம்கே ஆட்சி தெரியலையப்பா. டிவி கொடுத்ததுக்காக கேட்குறேன். அது கலைஞர் கொடுத்தாரு. அதான் எந்த வருஷம் கேட்கறதுக்காக தான் கேட்குறேன். ஞாபகம் இல்லை. தேட்டர் வந்துட்டு மூடுறதுக்கு காரணம் டிவி தான். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? நீ ஒரு தவறான படங்கள் ஓட்டினா கூட. ஆனா நீ சொல்றது புரியுது. பட் என்னன்னா ரியாலிட்டி என்னன்னா, டிவி வந்து கரெக்டா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட தாக்கு பிடிக்கல. நம்ம ஏரியாவுல நிறைய குடிமக்கள் தான் ஜாஸ்தி. சரி, நீ இப்படி சொல்ற. வித்துட்டு இல்ல நீ இப்படி சொல்ற. என்ன சொல்ற? டிவி நமக்கு ஓடலன்னு சொல்ற. ஆனா சோசியல் மீடியால வந்து போடுறாங்க. 2025ல அந்த போஸ்ட் நான் படிச்சேன். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது அவர் ஒரு சலூன் கடை வச்சிருக்காப்ல. அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நேத்து வந்து பிக்சர் டியூப் போயிருச்சு. அந்த பிக்சர் டியூப்பை மாத்திட்டு இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்து கடைக்கு வந்து டிவியை மாட்டிட்டேன். கலைஞர் போகலாம், அவர் பொருள் போகலாம்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாங்க. அப்ப நீ என்ன ஒரு வருஷத்துல போச்சு? எங்கேயாவது ஒரு லக்ல அந்த மாதிரி இருக்கலாம். பட் எல்லாம் கமர்ஷியலா எல்லா பக்கட்டும் அப்படி இல்ல. அவர் வந்து எதுக்கு போடுறாரு அப்படின்னா, அந்த இலவசங்களை வெறுக்கிறோம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார்ல, அதுக்காக அடிக்கிறதுக்காக அப்புறம் மக்கள் நல்லா தான் நாங்க பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க. அது இருக்கட்டும், தப்பு இல்ல. பட் ஃபேக்ட் என்னன்னா, எல்லா டிவி மெக்கானிக் கடையிலயும் சரி, அல்லது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலயும் சரி, குப்பமேடு மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதில் போய் பார்த்தா நிறைய பொருட்கள் இந்த டிவி தான். அரசு திட்டத்தில் கொடுத்த டிவி தான். காரணம் என்னன்னா, ஸ்பேர் கிடைக்கல. எந்த ஒரு டிவியை ரிப்பேர் பண்ண கொண்டு போய் கொடுத்தாலுமே, இது வேணா எல்சிடி டிவி 8000 10,000 இருக்கு, எல்இடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே மானியத்துல எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து தயவு செய்து இதை ரிப்பேர் பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்லி அதை தூக்கி கொண்டு போய் அந்த ஸ்டோர் ரூம்ல போட்டு குப்பை மாதிரி தான் போடுறாங்க. அப்படிங்கிறப்ப ரியாலிட்டி அதுதான்.
எல்லாமே எல்சிடி எல்இடிக்கு மாறிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு அரசியலுக்காக அப்படி சொல்லலாம் ஒழிஞ்சு. இல்ல அரசியலுக்கு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். நம்ம வந்து என்ன கஷ்டம்னா, ஒரு நம்ம இப்போ அது குடுத்தது 2009ல தான் குடுத்தாங்க நினைக்கிறேன். 2009, 2010ல குடுத்தாங்க. அந்த டயத்துல குடுத்தப்ப வாங்குனாங்கன்றத காட்டிலும், அப்ப கூட டிவி வாங்க கூட நம்ம காசு இல்லாம இருந்திருக்கோம். கரெக்ட்டா? விழிப்புணர்வு இல்லாம இருந்திருக்கும். காசு இல்லாம வந்து இப்ப நான் மேஜரா உள்ளவங்கள சொல்றேன் தலைவரே. கரெக்ட் தான். டிவி வாங்குறதுக்கு காசு இல்லங்கிறது ஒண்ணு. காசு நம்மள டிவி வாங்குற அளவுக்கு காசு கூட இல்லாத அளவுக்கு நம்மள வச்சிருந்தாங்க. வழி நடத்திருக்காங்கங்கிறது அதான் உண்மை. வார்த்தைகள். இல்ல அதுதான். இப்ப வந்து ஒரு மாநாட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த மாநாட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து முட்டா பையல்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த முட்டா பையலத்தன வச்சு அந்த கட்சி போட்டு போட்டாங்க. அந்த இலவசங்கள் கொடுக்குற கட்சிகளுக்கு தான். இலவசங்கள்ங்கிறத நான் எதிர்க்கல தலைவரே. இலவசங்களை கொடுக்கலாம். அது தப்பு கிடையாது. தப்பு கிடையாதுன்னு சொல்ல வரல. இல்ல இலவசங்களை நீங்க ஏன் டிவியையும் மிக்சரையும் கிரைண்டரையும் சைக்கிளையும் இதையும் கொடுக்குறீங்க? இலவசங்களை வந்துட்டு நீங்க எஜுகேஷன் பியூர் இலவசமா கொடுங்க. மருத்துவத்தை பியூரா கொடுங்க. எதெல்லாம் வாங்க முடியாதோ அதை பியூரா கொடுங்க. எடுத்துக்காட்டுக்கு தனி மனிதனால எதெல்லாம் வாங்கவே முடியாதோ அதை இலவசமா கொடுங்க. தனி மனிதனால வாங்க முடியாத எல்லா விஷயத்தையும் நீங்க காசு கொடுத்து வித்துக்கலாமே. காசுக்கு நீங்க வித்துக்கலாம். காசு கொடுத்து விக்கிற உள்ள வர்றதுக்கு அந்த ஜிஎஸ்டி. தனி மனிதனால எதெல்லாம் வாங்க முடியாது. தனி மனிதனால வந்து கல்வி வாங்க முடியாது, மருத்துவத்தை வாங்க முடியாது. உனக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி நீ மட்டும் ஒரு டாக்டர் வச்சு ஊசி போட்டுக்க முடியுமா? முடியாது. உனக்கு நீ மட்டும் ஒரு பஸ் வாங்கி நீ மட்டும் அதுல பேருந்துல பயணம் பண்ண முடியுமா? நான் மட்டும் போறதுக்கு எதுக்கு பஸ் வாங்கணும்? அப்போ அதுக்கு கார் இருக்குல்ல. ஆஹா, காரு தான். பத்தி டிவியே வரல, கார் இப்படி வந்திருக்கும். அப்ப டிவி என்ன அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த காலகட்டத்துக்கு. அதுவே அப்போதைக்கு வாங்குற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பெருசா பொருளாதாரம் இல்லை. அந்த லெவல்ல தான் நாட்டு மக்கள் இருந்தாங்க. ஆட்சியாளர்களும் அப்படிதான் மக்களை வச்சிருந்தாங்க. ஆனா அப்ப காரை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்ப அம்பாசிடர் காரே பெரிய விஷயம். அம்பாசிடர் கார் போகுது அப்படின்னாவே ஒரு ஒரு வீட்லயோ ஒரு ஊர்லயோ அம்பாசிடர் கார் போகுது வந்து நிக்குது அப்படின்னாவே எல்லா பேரும் இருக்கிற செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட காலத்துல அப்ப காருக்கு ஆசைப்படுறது ரொம்ப அதிகம். டிவியே அவனுக்கு எட்டாக்கணி தான். அப்படிங்கிறப்ப நீங்க அவனுக்கு இப்ப பெரும்பாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டு மீனை பிடிச்சி கொடுக்கறத விட மீனை பிடிக்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா தலைமுறையா எல்லா ஆட்சியாளர்களும் மீனை பிடிச்சுதான், அதுவும் இறைச்சிதான் விடுறாங்களோ ஒழிஞ்சு அதை பிடிச்சி சொல்லி தரதும் இல்ல. ஆட்சியாளர்கள் வந்து மீன் பிடிச்சு தராங்கன்னு சொல்லக்கூடாது. தூண்டில வந்து புழுவை போட்டு நம்மள போடுறாங்கன்னு சொல்லலாம். அதுவும் கரெக்ட் தான். அதுதான் கரெக்ட். ஒரு புழுவை போட்டு மீனை பிடிக்கிறாங்க. நம்ம வந்து அங்க நமக்கு மீன் கொடுக்கல, நம்ம தான் மீன். ஆமா, அது உண்மைதான். நம்ம தான் மீன். அந்த மீனுக்கு புழு கொடுக்கறது எதுக்கு? அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தான். மீனை பிடிச்சி அவங்க வசதியாகவும். இப்ப அந்த புழுவால அந்த மீனோட வயிறு நிறைஞ்சுதா? மீனோட வயிறு நிறையல, ஆனா திமிங்கலத்தோட வயிறு தான் நிறைஞ்சிட்டு. திமிங்கலம் கிடையாது, நமக்காக வந்து தூண்டில் வீசினால ஒருத்தன் அவன் வயிறு நிறைய போகுது. அவர் தான் சொன்னேன். அப்ப அவன் என்ன பண்றான், நம்மள வந்து ஒரு இதா தானே பாக்குறான். நீங்க எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்பர் ஆஃப் ஒரு எண்ணிக்கையில ஒரு மக்கள் பீப்புள், ஒரு உயிர், அவ்வளவுதான் அவங்களுக்கு. நீங்க வேல்யூவான கூட கிடையாது. நீங்க வேல்யூவான ஒரு பிரஜையே கிடையாது. அதான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து வெளி உலகத்துக்கு வந்து இந்த மனுஷன் வந்து மீனுக்கு வந்து புழு போடுறாரா அப்படின்னு சொல்லி மீடியா சொல்லும். கரெக்டா அப்படிதான் சொல்லுவோம். அவங்க மீடியா தானே சொல்லுவோம், மனுஷன் வந்து மீனுக்கு புழுவை போடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து வெளியே பாக்குறேன், சரி ஓகே, இந்த வெளியே பக்கத்து ஸ்டேட் இல்ல பக்கத்து கண்ட்ரி பாக்குறவங்க இந்த மக்களுக்கு ஏதோ செய்யறாங்கன்ற மாதிரி பாப்பாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும், அந்த மீனை எடுத்து பொறிச்சு இவன் தான் திண்டு போவோம். ஆமா, கரெக்ட் தானே. அப்ப நம்ம இதை தானே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டைமும். நம்மளோட அந்த மீன் நம்ம சாப்பிடாம நம்ம செத்து போயிட்டோம்னு இல்ல, நம்மளோட எல்லாத்தையும் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னு சொல்றேன். கோழி வீட்டுல வளரும்போது என்ன நினைக்குன்னா, நம்ம நல்லதுக்கு தான் இறக்க கொடுக்குறாங்க, நம்ம நல்லதுக்கு தான் வீடு கட்டி குடியிருக்க விடுறாங்க, செட்டு போடுறாங்க. அது ஓகே, அதான் சொல்ல வரேன். இப்போ இந்த உதாரணங்கள்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் அஞ்சறிவு உள்ள உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்குற உதாரணங்கள் தான். அப்ப நமக்கு 6 அறிவு இருக்குங்கும் போது நம்மளும் அதுல தானே இருக்கோம். உங்களை நாங்க சிந்திக்க விட மாட்டோம். அரசாங்கம் எப்பயுமே உங்களை நாங்க சிந்திக்க விட மாட்டோம். கோழியும் ஆடும் 5 அறிவுள்ள விலங்குகள் பிராணிகள் எப்படி நாங்க வழிநடத்துறோமோ அதை போலவே மக்களாகிய உங்களையும் நாங்க வழிநடத்துவோம். உங்களை சிந்திக்க விடாம பண்றதுக்கு நாங்க ஆடல் பாடல் வைப்போம். தியேட்டர்ல வந்துட்டு வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்ணுவோம். அதே போல அந்த ஒயின் ஷாப்லாம் திறந்து வச்சு உங்களை குடிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பக்கம் உங்களுக்கு சலுகை கொடுப்போம், அந்த பக்கத்து நீங்க அதை வித்துட்டு அடகு வச்சுட்டு இங்கிட்ட வந்து எங்ககிட்டே காசு கொடுக்குற அளவுக்கு எல்லா திட்டமும் நாங்க செஞ்சு வச்சிருவோம். எப்படியுமே உங்களை யோசிக்க விடாம பண்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நாங்க செய்வோம். அப்போ ஒருத்தன் முன்னேறணும் அப்படின்னு அவன் யோசிச்சு அவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சா கூட அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஆமா, இப்போ நான் வந்து வீட்டை விட்டு காலைல வெளியே வரும்போது என்ன நினைப்பேன், ஒரு குறிப்பிட்ட காசு நான் சம்பாரிச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த சம்பாதிக்க போறதுக்குள்ள தானா வர்ற பிரச்சனை ஒரு 1000, இவங்களால வர்ற பிரச்சனை 1000,
சுத்தி இருக்கவங்க வர்ற பிரச்சனை ஆயிரும். ம், இப்ப சுத்தி இருக்கவன் நமக்கு ஏன் பிரச்சனை பண்றானா, அவன் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பான். ம், கரெக்டா? ஆமா. இப்ப நான் ஒரு இடத்துல அடி வாங்கியிருக்கேன், ம், மிதி வாங்கியிருக்கேன், நீயும் அடி வாங்கு, நீயும் மிதி வாங்கு, ம், உனக்கு மட்டும் என்ன இதுவா அப்படின்ற மாதிரி ம். இது பண்ணுவாங்க. எனக்கு புரியல தலைவரே, என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நாட்டை விட்டே போயிடலாமா? நாட்டை விட்டு போறது வாய்ப்பு இல்ல. நாட்டை விட்டு போனாலும் அங்க நானும் ஒரு கமல் அரசியல் மாதிரி இருக்கும். கமல் மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி இல்ல நாட்டை விட்டு போறதை தாண்டி ம். நமக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிக்கிறது தான் நல்லது. ப்ரோ நித்யானந்த வாட வருது ப்ரோ. அல்ல உண்மையிலேயே அவர் வந்துட்டு ஒரு தீர்க்க ஒரு வகையில ஒரு ஒரு நல்ல முடிவு எடுத்து அவர் பண்ணி அவராவது அட்லீஸ்ட் அவருடைய அந்த ஆட்களை வச்சாவது நல்ல நிம்மதியா இருக்காப்புல இல்ல. கரெக்ட். இங்க லோக்கல் அரசியல் இல்லாம இவங்களோட சரி, சாகசம் அவர் ஏன் இல்லாம, போனார் ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டு? அவர் நீங்க அவரோட இயல்புல இருக்க விடல. நீங்க அவர் இஷ்டத்துக்கு இருக்கு. அவரோட இயல்புல அவருக்கு வந்துட்டு அவர் இப்ப என்ன பண்ணாரு? கஞ்சா கட்டினாரா? மதுரை ஆதீனத்துக்கு அவர் தலைவர் ஆகிறதுக்கு அவர் முயற்சி பண்ணி லீகலா தானே போனாரு. சரி. லீகலா தானே போனாரு. அது உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல இல்ல. சரி அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இல்ல அந்த மனுஷன் மேல. சரி. இல்ல, அவர் திருவண்ணாமலையில இருந்தாரு. அப்போ அவரை யாரு நான் அடிச்சு விரட்டினா? நான் என்ன கேக்குறேன்னா, ஆ. அப்போ ஒரு மனுஷன் ஆசைப்படுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ம். அதே மாதிரி அவன் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா அவருக்கு ஒரு தண்ணி இருக்கு போயிட்டாரு. இப்ப நம்மள எங்க போகுது? பொதுமக்கள் எங்க அவர் போகுது? உருவாக்குனாருப்பா. சரி உருவாக்குனாரு. அவர் எஃபோர்ட் போட்டாரு, நான் என்ன கேக்குறேன்னா, முயற்சி பண்ணாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, கத்துக்கிட்டாரு. சரி நான் என்ன கேக்குறேன், ம். 1 கோடி மீன்ல, ம். சரி 1 கோடி மக்கள்ல, ம். 1 கோடி மக்களுமே மன்னர்களா இருக்க முடியுமா? எதுக்கு மன்னர்? இப்போ நான் ஒரு விஷயம் கேக்குறேன். மன்னர் எதுக்காக? நான் பதில் சொல்ல கேக்குறீங்க, பதில் சொல்லு. ம். இப்ப நான் மன்னர்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன்ல, ம். அது எதுக்குன்றது உனக்கு புரிஞ்சுதா? அதான் மன்னருங்கிறது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னாங்க. ம். அது யார் சொன்னாங்கிறது எனக்கு மறந்து போச்சு. இருந்தாலும் சொன்னாங்க. ம். மன்னர்கள்ன்றது ம். ஆட்சி பண்ற கான்செப்ட்ல நீ சொல்ற. ம். ஒரு மன்னர்னா ம். அவர் காலைல எந்திரிச்ச உடனே ம். அவரோட வாழ்க்கையில என்னென்ன அவருக்கு கிடைக்கும்? எந்திரிச்ச உடனே பலரசம் குடிப்பாரு, ம். நல்லா உடற்பயிற்சி பண்ணுவாரு, ம். தோட்டத்துல விளையாடுவாரு, ம். அப்புறமேட்டு தான் நினைக்கிறத தன்னோட சித்தாந்தத்தை மக்களுக்கு புகுத்துவாரு, ஆட்சி நடத்துவாரு, ம். அப்புறமேட்டு ராணிகளோட குத்தால இருந்து தூங்கிடுவாரு. இப்போ இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். ம். அந்த சித்தாந்தத்தை பரப்புறதுன்னா அவரோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. ம். இப்ப நான் எப்படி நினைக்கிறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ம். நான் இதை தான் படிக்கணும், நான் இவ்வளவுதான் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இப்ப நான் ஷெட்யூல் கேஸ்டா இருந்தேன்னா எனக்கு ஒரு சில படிப்புகள்லாம் சலுகை இருக்கு, ஒரு சில இல்ல. ம். வேற ஒரு கம்யூனிட்டி இருந்தேன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நான் இதை பத்தி பேச வரல, கேஸ்டிஸ் பத்தி பேச வரல. பட் இருந்தாலும் இவ்வளவு கோடுகள் எனக்கு முன்னாடி இருக்குல்ல. ம். நான் மேல, நான் கீழே, அதுவுமே பிரச்சனை தான். ம். நான் கீழே, நீ மேல. ம். மேல கீழேன்னு இருந்தாங்க, இப்ப கீழே மேலன்னு இருக்காங்க. நான் யாரையுமே தப்பு சொல்ல கிடையாது. இது எல்லாமே ஒரு பவுண்டரியில அடைஞ்சிருது இல்ல. எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுதுன்னா, முடிவுல என்னன்னா நம்மள வரையறுக்கிறாங்க, ம். நம்மள பிரிக்கிறாங்க. அது ஏன் தான் எனக்கு புரியும். உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க யூஸ் பண்ற டூல் தான் அந்த வரைமுறைகள் எல்லாமே. இப்போ கீழே இருக்கவங்க மேல இருக்குன்ற ஒரு வார்த்தையில எனக்கு உடன்பாடு கிடையாது, முதல் விஷயம். ம். ஓகேவா? ம். பட் ஏன் நம்மள அப்படித்தானே கட்டமைக்கிறாங்க? ஆமா. நீ கீழே தான் இருக்க போற, ம். இவங்க உனக்கு மேலதான் இருப்பாங்க, ம். இல்ல அவங்க மேலதான் இருக்க போறாங்க, நீ கீழே தான் இருக்க போற, உன்னை நான் மேல கொண்டு வர்றேன். ம். என்ன எதுல நீ மேல கொண்டு வர்ற? கரெக்டான கேள்விதான். பட் என்னன்னா உங்க தலைமுறையா இதுக்கு முன்னாடி எல்லா பேருமே மக்கள் அதை நம்பிட்டாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க, அதன்படி செயல்படுறாங்க. ஸோ அதை நீயும் ஏத்துக்கோ, நீயும் அதை கடைபிடி, அதன்படி வாழு. அப்பதான் நீ அந்த நாட்டோட குடிமகன்லையாவே அந்த லிஸ்ட்லயே நீ வருவ. அப்படி இல்லைன்னா நீ குடிமகனே இல்ல தேசத்துறை ஆயிடுவ. அப்படி நான் மனுஷனா பிறகுறேன், ம். எனக்கு ஒரு கலர் பூசுறாங்க. பிறக்கும் போது ஒரு கலரோட தானே பிறக்கிறேன், கரெக்டா? ஆமா. அது ஏதோ ஒரு வாட்டவர் ஒரு கலர், அந்த கலரை சொல்ல ஒரு கலரை பூசிடுறாங்க. பேஸ்ட் ஆன் த கேஸ்ட், பேஸ்ட் ஆன் த ரீஜியன், பேஸ்ட் ஆன் த கம்யூனிட்டி, எல்லாத்துலயும் ஒரு கலரை பூசி நான் வெளியே வரும்போதே ஒரு விப்ஜிஆர் மாதிரி வர்றேன். எப்படி ஒரு வானவில் மாதிரி பிறந்து வர்றேன்னு வச்சுக்கோம். அப்ப எனக்கு இது பிடிக்கல, கரெக்டா? நம்மளே ஒரு கலர் அடிச்சுக்கணும். கலர் அடிக்கிறோங்கிறத தாண்டி எனக்கு ஏன் ஒரு கலரை பூசி ஒரு கலருக்குள்ளே எனக்கு இது புரியல. மனுஷன் வாழ்றதுக்கு என்ன, உயிர் வாழ்றதுக்கு என்ன, இவன் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், ஏன் இது யார் வகுக்கிறா எனக்கு புரியல. அந்த கான்செப்டே எனக்கு புரியல. ஆங்கிலேயர்கள் வந்தாங்கப்பா. சரி, ஆங்கிலேயர்கள் வரும்போது அப்ப இந்தியா இந்தியாங்கிற பேர்ல இல்ல, சும்மா ஒரு மாகாணமா இருந்துச்சு. ஹைதராபாத் இப்போ வரையுமே இந்தியா நாடு கிடையாது, தெரியுங்களா? நாடு கிடையாது. அது ஒரு சின்ன சின்ன நாடுகளோட ஒன்றியமா இருக்கு இந்தியா. அது நாடே கிடையாது இந்தியா. அப்போ பாரத தேசத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் குப்தர்கள் ஆண்டிருக்காங்க. குப்தர்களுக்கு முன்னாடி எல்லாமே பழங்குடியினர் சிந்து சமவெளி மக்களா இருந்திருக்காங்க. அப்புறம் குப்தர்களுக்கு அப்புறம் டெல்லி சுல்தான்கள் இருந்திருக்காங்க. அப்புறம் மராட்டியர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் துருக்கியர்கள், முகமதியர்கள், இந்த மாதிரி நிறைய வருவாங்க. டெல்லி சுல்தான் அவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் மராத்தியர்கள் இருந்து அப்புறம் அந்த விஜயநகர பேரரசு காலத்துல அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு காலத்துல இந்த டைம்ல தான் அந்த ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பண்ற முதல் விஷயம்
லோக்கல்ல இருக்கிற மன்னர்கள்ட்ட ஒரு மாகாணத்தை 2 மன்னரையும் வந்துட்டு வாரிசுகள்ல போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேத்துக்கும் முதல் சண்டை முட்டி விடுறாங்க. அவங்க பண்ண வேலையே இருக்கிற மக்களை ஒண்ணா இருக்க விடாம அவங்கள வந்து பிரிச்சு விடுறாங்க, தரம் பிரிச்சு விடுறாங்க. இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி விட்டு எல்லாத்தையும் வந்துட்டு குரூப்பா பிரிச்சாங்க, மாகாணமா பிரிச்சாங்க, மக்களை வகைப்படுத்தினாங்க. அவங்க தான் வந்துட்டு இங்க இருக்கிற புத்திசமா இருக்கட்டும், அப்புறம் ஜெயினிசம், சௌராஷ்டிரியம், அப்புறம் வந்துட்டு இங்க சைவம், வைணவம், ஏகப்பட்ட மதங்கள், சீக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து யாரெல்லாம் கிறிஸ்டியானிட்டி இல்லையோ, யாரெல்லாம் வந்துட்டு முஸ்லிம்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய மதங்கள்லாம் இல்லாத ஆட்கள்லாம் சேர்த்து இந்து அப்படின்னு ஒரு மதத்தை உருவாக்குறாங்க. உருவாக்குனதே இவருதான், உங்கதானா? ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குறாங்க. அப்படியா? ஆமா. புரியுது புரியலன்றதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு நான் இப்பதான் கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். நீ இந்துக்களை ஒரு இதை உருவாக்குனதே ஆங்கிலேயர்னு சொல்ற. ஓகே, அது ஏன் எனக்கு தெரியலன்னா எனக்கு அது வந்து தேவைப்படல. ஓகேவா? என் வாழ்க்கை இப்ப நம்ம நீ காலேஜ் படிக்கிச்சு, நீ ஸ்கூல் படிக்கும்போது ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். அது வாழ்க்கையில் எங்கே யூஸ் பண்ணேன்? ட்ரிக்னோமெட்ரி எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஆனாலும் பரிச்சு எழுதணும். அது மாதிரி தான் எனக்கு. ஓகேவா? எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சில் பண்ணிட்டு ஒரு நார்மலா வாழ்ற மனுஷன் தான் நானு. எனக்கு வந்து இப்ப இந்த என்ன சொல்றது,